அடிச்ச சுந்தரி மனம் சுட்டு விட்ட யாருது? மெட்ராஸ் சென்ட்ரல். இது யாருது? புட்சட்னி. புட்சட்னியா? டேய் இது என்னடா கணக்குலயே இல்லையடா இது. அது என்னோடதுடா. உன்னோடதுமா? எவனோடதோ குடிச்சிட்டேன். உன்னோட கூடவே இருக்க சவால அத்தனை பேரோடதையும் மடக்கு குடிச்சிருக்கேன். நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். பாப்பா மெட்ராஸ் சென்ட்ரல் கோபியோடது மட்டும் தனியா சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு எனக்கு எதுக்கு மனக்கவலை அறிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் மழை தவள காலம் என்னோட காலம் நேரம் என்னோட நேரம். வெல்கம் டு தி பீப் ஷோ வித் ஆர்ஜே விக்னேஷ். அண்ட் இன்னைக்கு பீப் ஷோ பெங்களூர் ஜெயில் ஸ்பெஷல் பீப் ஷோ வந்திருக்கேன். வைகோ வந்து ஒரு வைகோ கண்டிப்பா முக்கியமானதா தான் இருக்கும். சீரியஸா வேணுங்க, சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, சமூக வலைத்தளங்கள்ல என்னைய கலாய்க்கிறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? கரெக்ட். போட்டு 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 இந்த மேலாவது யாரும் கலாய்க்காம இருங்கடா. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் கருத்து இது. சொல். அவரை கலாய்க்கிறத விட ஆக்கப்பூர்வமான செயல்னா வேற என்னவா இருக்கும்? கோயம்புத்தூர்ல அந்த பெரிய சிலையை பத்தி சொல்றியாடா? பக்தால ஒருத்தர் நம்ம சாமி கூட நடத்தின அந்த ஒரு விசேஷ பஜனைய இப்ப நீங்க பாருங்க. ஐயா வணக்கங்கய்யா. ஐயா இது நம்மளுக்கு 2வது சந்திப்பு. ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். 2வதா? முதலாவது ஒரு தடவை சந்திச்சிருக்கோமா? ஐயா ஞாபகம் இல்லைங்களா? கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு. எதுக்கு? நசுக்கு. ஐயா முதல் கேள்விங்கய்யா, நீங்கள் வந்து உருவ வழிபாடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உங்களோட பிரச்சாரங்களை துவக்குனீங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு சிலையை கட்டி திறக்க போறீங்களே, என்ன கதை இது? சாமிகிட்ட பிடிச்சதே அதுதான், சிரிப்பு தான். சூப்பரியா. ஐயா 2வது கேள்விக்கு கொட்டுருவேன். முதல் கேள்விக்கு பதிலே சொல்ல. ஒரு ஞானியானவன், ஒரு ஞானின்றவன் யார்? வைகோ. அது அரசியல் ஞானி. ஒரு ஞானின்றவன் முற்றும் துறந்தவன். நான் முதல்ல ஆசிரமம் திறந்தேன், அப்புறமா கிரானைட் வச்சு செவிறு திறந்தேன், அப்புறம் கலெக்ஷனை போட்டு தியானலிங்கம் திறந்தேன். இப்போ பெரிய சிலைய திறக்கிறேன், முற்றும் துறந்தவன். இதை விட பெரிய ஞானிகள் இதை விட பெருசா திறப்பாங்க. நித்யானந்தா எடுத்தேன்னா அவங்க ஒரு ஐயா நீங்க இப்போ வந்து உங்க ஆசிரமத்தை விரிவுபடுத்துறதுக்காக காடுகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? கிடையவே கிடையாது. கிடையாதுங்களா? பிரதி ஒரு மனுஷனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நல்லா கூர்ந்து கவனிச்சுக்க. காடு இருந்தா மரம் இருக்கும், மரம் இருந்தா குரங்கு வரும், செருப்பால் அடிப்பேன். தண்ணி ஊற்றணும், தண்ணி இருக்கா? தண்ணி இல்லாத நாட்டிலே காடு எதுக்கு அப்படின்றதுனாலதான் காடுகளை கொஞ்சம் கொஞ்சமா கருணை கொலை பண்றோம், கற்பழிக்கிறோம். அதை அழிக்கிறது கிடையாது. காடுகளுக்கு பிரச்சனை இருக்கிறதால நீங்க காடுகளை அழிக்கிறீங்க. அதே அதே அதே. ஆனா ஐயா இப்ப மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொன்னா செய்வோம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஐயா எந்த விஷயத்துக்காகவும் தமிழ்நாட்டு பக்கமே வராதவர் உங்களோட சிலையை திறக்கிறதுக்காக, ஐ மீன் ஆதியோகி அந்த சிலையை திறக்கிறதுக்காக அவர் வராரு. என்ன சம்பந்தம் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கு? அவரும் மனிதர், நானும் மனிதர். அவரும் அத்தனைக்கும் ஆசைப்படுறவர், நானும் அதுக்கும் சேர்த்து ஆசைப்படுறவர். அவரும் இல்ல சொல்லக்கூடாது, நானும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கும் வெள்ளதாடி எனக்கும் வெள்ளதாடி. சத்தியமங்கலத்துல
இன்னும் கார்டு இருக்கா? இல்ல இல்ல, வேலி போடுங்க வர. சிலையை வச்சு சிலை. ஜெனரலா RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்றதே நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கேட்கறதும் அதுல என்ன கேட்டாலும் அதுக்கு கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணும் அப்படின்றது தான் ரூல். ஆனா இப்போ RTIல மோடி அவர்கள் பத்தி கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்ல இருந்து ரப்பா தெனாவட்டா திமுறா சொல்ல முடியாதுன்ட்டாங்களா? சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அப்படி என்னடா கேள்வி கேட்டாங்க? அவர் என்ன படிச்சிருக்காரு, அவருடைய கல்வி தகுதி என்னன்னு கேட்டதுக்கு சொல்ல முடியாதுன்ட்டாங்க. டேய், சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்களா இல்ல வெளியில சொல்லிக்க முடியாது அப்படி சொன்னாங்களா? ஓ அப்படி இருக்கா? ஓ சொல்ல முடியாது இல்ல, சொல்ல முடியாது சார் இப்படி சொல்லியிருக்காங்களோ. ஒரு லீக்டு வீடியோ ஒன்று வந்திருக்கு. அதாவது பெங்களூர்ல உள்ளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்றத சித்தரிக்கப்பட்டவையா இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சார், பக்கத்து செல்லுல சைனைடு சாந்தி வந்திருக்காங்களாம். என் உயிருக்கு ஆபத்து, என்னையும் இல்லாவையும் வேற செல்லுக்கு மாத்திடுங்க. அப்படியா? சைனைடு சாந்தி லெட்டர் எழுதி கொடுத்து எனக்கு ஆபத்துன்னு வேற செல் இல்ல வேற ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஃபோன் கொடுங்க. முதல்ல என் புருஷனுக்கு கால் பண்றேன். அவரு பிஸியா இருக்காரு. எடப்பாடி கால் பண்றேன். இவரு வெளில இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து டிடிவிக்கு கால் பண்றேன். அவரு கண்டிப்பா ஒருத்தரும் போன் எடுக்கல, பிடிங்க. நெடுவாசல் பிரச்சனை, நெடுவாசலுக்கான போராட்டம், வாடிவாசலை திறந்தது போல் நெடுவாசலை மூடு அப்படின்ற மாதிரியான முழக்கங்கள் நம்மளை சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த நெடுவாசல் பிரச்சனை என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கே நம்மளுடைய டீம் போயிருந்தாங்க. 1991 இருந்தே நெடுவாசல் அப்படின்ற அந்த இடம் மாற்றி செய்யப்பட்டு அப்பையிலிருந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் அவ்வப்போது செய்யப்பட்டு வந்துகிட்டே இருந்திருக்கு. 2007 பெட்ரோல் எடுக்கிறதா சொல்லி அங்க இருக்கக்கூடிய சில நிலங்களை கையகப்படுத்தியிருக்காங்க ONGCல. அப்படி பண்ணும்போது அங்க இருந்தக்கூடிய தாசில்தார், VAO இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட பகிர்ச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மக்களை அறிவுறுத்தி அதை கொடுக்க சொன்னதாகவும் அதனால அவங்க கொடுத்ததாகவும் இப்போ அந்த மக்கள் சொல்றாங்க. இப்போ அந்த இடத்தை சுத்தி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக 7 இடங்களை கையகப்படுத்த முயற்சி செய்யறாங்க. அதுல 5 பேருடைய இடங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, 2 பேர் கொடுக்க மாட்டேன்னு போராடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பசுமை தீர்ப்பாயமானது மீத்தேனே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மீத்தேன் திட்டத்தை கைவிட சொன்னது மாதிரியே இந்த திட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. காரணம், மீத்தேன் வேற ஹைட்ரோ கார்பன் வேற இல்ல. இருக்கிற ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அதுல மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 விஷயங்களை சேர்த்து தான் ஹைட்ரோ கார்பன் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ல மீத்தேனும் இருக்கு அப்படின்றத நம்ம மறந்துட முடியாது. இதற்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம மீத்தேன் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹைட்ரோ கார்பன்ற பேர்ல அதையே எடுக்கிறதுக்கு உள்ள வந்தானோ அதே மாதிரி இதுவும் வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு பேர்ல இதே மாதிரி உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆவணப்படுத்துவது மிகவும் முக்கியம் அப்படின்னு நம்புறோம். ஸோ அப்படி ஆவணப்படுத்துறதுக்கான வேலையை விக்கிலீக்ஸ் செஞ்சிருக்கு. ஸோ அடுத்த வாரம் வரக்கூடிய விக்கிலீக்ஸ் ஆனது இந்த நெடுவாசலுடைய பிரச்சனையை இன்னும் தீர்க்கமாக, இன்னும் பெரிய அளவில் அலசக்கூடிய ஒரு புதுமையான விக்கிலீக்ஸ் சீசன் 2 நீங்க பார்க்க போறீங்க. ஆனா ஒரு முக்கியமான தலைவர் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மறந்த நிலையில தான் இப்ப இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி ஒரு தலைவருக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் எப்படி ஞாபகப்படுத்துறது அப்படின்றத ஒரு சின்ன கற்பனை செக்மெண்டா கொண்டு வந்திருக்கோம். ஸோ பாருங்க. ஐயா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு 5 வயசு. 5 வயசுல பேச்சு வந்திருக்கும். அவ்வளவு முன்னாடி போவேனா, பின்னாடி வருவோம். இப்போ 1996 இந்த தேர்தல் தான் எனக்கு கடைசி தேர்தலாக இருக்க போகுது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. 2001 இந்த தேர்தல் தான் எனக்கு கடைசி தேர்தலாக இருக்க போகும். இப்போ 2006 இந்த தேர்தல் தான் எனக்கு கடைசி தேர்தல். இது ஒத்து வராது. நான் சில ஆட்கள் காட்டுறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே, இவர் ஞாபகம் இருக்குங்களா?
இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா நல்லா யோசிச்சு பாருங்க. 40 வருஷமா இளைஞரணி செயலாளரா இருக்காரு, தெரியலையா? நல்லா பாருங்க. சட்ட பாஷா, மாணிக் பாஷா. செல்வாக்கு மரியாதை அந்தஸ்தும் வழங்குதே மதிப்பிற்குரியோருக்கு. ஐயா எனக்கு எனக்கு யாரும் தெரியாது. ஐயா நல்லா பாருங்க. பொன்னர் சங்கர். ஐயா ஐயா இங்க பாருங்க. பிரசாந்த். ஐயா பிரசாந்த் ஐயா எனக்கு தெரியாது. கதை வசனம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஐயா நல்லா பாருங்க. ஐயா ஞாபகம் ஐயா துரோகம் ஞாபகம் இல்ல. ஐயா ஞாபகம் இல்ல. இங்க பாருங்க. ஞாபகம் இல்ல. ஐயா உண்ணாவிரதம் ஞாபகம் இருக்கா? உண்ணாவிரதம் 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 இங்க பாருங்க. இங்க பாருங்க வந்துருச்சு. உண்ணாவிரதம் ஏசி 2 பேரு 2 மணி நேரம் உண்ணாவிரதம் ஞாபகம். அப்ப இது ஞாபகம் இருக்கணுமே. ஞாபகம் இல்ல. சொல்லுங்க. மயிலாட. அப்ப நமிதா மச்சான் ஞாபகம். மறக்க முடியுமா? அப்பா இப்படி எதையாவது காட்டுவாங்க ஞாபகப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். நந்தினி, ஹாசினி, ரித்திகா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரியான வன்முறைகள் நடக்கும் பொழுது வருஷத்துக்கு ஒரு முறை பயங்கரமா எல்லாரும் கொந்தளிச்சு பேசுறது வழக்கமாயிடுச்சு. இந்த முறை இந்த வருடம் இது ஒரே மாசத்துல 3 பேருக்கு நடந்திருக்கு அப்படின்றத நினைக்கும் போதே மனசு பதப்பதைக்க ஆரம்பிக்குது. இதை வேர்ல இருந்து கருவறுக்கணும் அப்படின்றதுதான் உண்மை. அப்படி செய்யணும் அப்படின்னா அது நம்மளுடைய மனிதர்களுடைய மனசுல இருந்து உருவாகணும். காரணம், கவர்மெண்ட் நமக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு எதிராக போராட்டம், அதை நிறுத்த சொல்றோம், தடை வாங்குறோம். ஆனா மனித மிருகங்கள் சில நம்முடையே இருந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது அதுங்களுக்கு இந்த அறிவை புகற்றுறது தான் முதல் விஷயமா இருக்கும். இந்த 3 பெண்களுடைய விஷயத்துல போலீஸ் சில உண்மைகளை மறைக்கிறதா கேள்விப்படுறோம். இது எதற்காக நடத்தப்படுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனா எல்லா உண்மைகளும் அம்பலமாகக்கூடிய நாள் ரொம்ப சீக்கிரம் வரும். இதற்கு எதிராக பீப் ஷோ தன்னுடைய கண்டனத்தை ஆழமாக பதிவு செய்கிறது. சட்டையெல்லாம் கழட்டிட்டு இப்படி நின்று உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடவா? ஏற்கனவே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்களா? ஆமா. நான் அமெரிக்கா சொல்லும் பொழுது அம்மா சாப்பிட்டீங்களாமா, அம்மா டிஃபன் சாப்பிட்டீங்களாமா, இப்பதான்டா பண்ணாங்க. ஏய் எல்லாத்தையுமே பண்ணிட்டா அப்புறம் நாங்க எதை தான் பண்றது சப்ஸ்கிரைப்க்கு? நீ உன் ஸ்டைல்ல பண்ணு. ஏன் ஸ்டைல்லையா? ஐயா சாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கய்யா. ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா? இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா? காதல் என்ற பேரை சொல்லி நடிப்பவன் மனிதனா? கற்பை மட்டும் கரன்சி நோட்டில் கறப்பவன் மனிதனா? தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா? அவனே மனிதன், மனிதன், மனிதன்.